தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, விவாகரத்து கோரும் வழக்கில் மனைவி ஆர்த்தியுடன் சமரச பேச்சு நடத்த ஜெயம் ரவிக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். மதன், நீதிமன்றம் ஜெயம் ரவிக்கு என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது? விவரங்கள். நடிகர் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. கடந்த 15 ஆண்டுகளாக இரண்டு பேருமே திருமண உறவிலிருந்து வந்தார்கள். சமீப காலத்தில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இதனால் 2 பேருமே தற்போது தனித்தனியாக பிரிந்து வாழ்கிறார்கள். ஏற்கனவே தன்னுடைய மனைவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்விலிருந்து விலகுவதாக ஜெயம் ரவி தெரிவித்திருந்தார். அதே போல தன்னுடைய மனைவியிடமிருந்து விவாகரத்தை கேட்டும் ஜெயம் ரவி சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் மனுவும் தாக்கல் செய்திருந்தார். அதில் தன்னுடைய மனைவியிடமிருந்து விவாகரத்து வழங்க வேண்டும், அதே போல 2009ஆம் ஆண்டு பதிவு செய்த தங்களுடைய திருமண பதிவு ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுதான் இன்று சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நீதிபதி தேன்மொழி முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஜெயம் ரவி நேரில் ஆஜராகி இருந்தார். ஆனால் அவருடைய மனைவி ஆர்த்தி காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி இருந்தார். இந்த 2 தரப்பும் ஆஜராகிய பிறகு நீதிபதி 2 பேருக்கும் இடையான இந்த பிரச்சனை தொடர்பாக குடும்ப நல சமரச தீர்வு மையத்தின் மூலமாக 2 பேரும் பேச வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதே போல அங்கு எடுக்கப்படும் முடிவு தொடர்பான விவரங்களை இன்றைய தினமே தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் 2 பேருமே இன்றைய தினமே சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்றைய தினம் 2 பேருக்கு இடையே அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று அதற்கான விவரங்கள் இன்று குடும்ப நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மதன்.